திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சீரன் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய்திறப்பாய் என்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என்னறையன் என்னமுதன் என்றெல்லாம் சொன்னோம் கேள் வெவ்வராய் இன்னம் துயிலுதியோ பன்னஞ்ச பேதையர் போல் வாளால் கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் என்பாவாய். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்தன்ன வெண்ணகையாய் ஒன்னி திலநகையால் ஏல குழலி அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்குள்ள மானே நீ நென்னலை ஒவ்வொரு பெண்ணையும் எந்த பெண்ணை எழுப்புறாங்களோ அந்த பெண்ணுக்கிட்ட எது சிறப்பாக இருக்கோ அதை சொல்லி அவங்களே இடித்துரைத்தாங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்கையே, இன்னும் உனக்கு பொழுது விடியலையா, உலகத்துக்கே விடிஞ்சிருச்சு உனக்கு இன்னும் விடியலையா விடியவில்லையான்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா அந்த பெண்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ என்ன சொல்லிடுச்சு அந்த பிள்ளை வந்தமே, அன்னே இவையும் செலவோ அப்படின்னுச்சு. அன்னேன்னா அந்த இடத்துல என்ன, அம்மா இதுவும் குணங்களில் ஒன்றா, பல குணங்களில் ஒன்று நீ தூங்குறது. நேற்று பார்த்தோன்னா அப்படி சிவபெருமானை பற்றி பேசினேன், நானே முன்னாடி வந்து எழுப்புவேன்னு எல்லாம் சொன்னேன். கடைசியில் பார்த்தோன்னா அன்னே அன்னேன்னா அம்மான்னு அர்த்தம். ஏன்னா முத்தன்ன வெண்ணகையாய் ஒன்னி திலநகையாய் இப்படின்னு ஒவ்வொன்றா புகழ்ந்து சொன்ன பெண்கள். நேற்று என்ன சொல்லிச்சு, மானே நீ நென்னலை, உன்னுடைய பார்வை எப்படின்னா மறிச்சு நிறைந்த ஒரு மானின் பார்வையை போல இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நானே வந்து உங்களை எழுப்புவேன்னு இன்றைக்கி என்னடான்னா நாங்களாம் எந்திரிச்சிடுவோன்ட்டோம், நீ வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு. இப்போ அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான்னா, இந்த உலகத்தில் விண்ணும் மண்ணும் துதித்தாலும் மோத உளவா ஒரு தோழன் அவருடைய பெருமையை சொல்ல முடிகிறார். பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றேறியேங்கிறார் மாணிக்கவாசகர். அவருடைய சிறப்பை அவருடைய திறத்தை அவ்வளோ சீக்கிரம் நம்ம எளிமைப்படுத்தி பாடிட முடியாது. அப்பேற்பட்ட நம் சொற்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டோம், நம் உணர்வுக்களை கற்பனை கடந்த ஜோதின் சுவாமியோட பராக்கிரமத்தை அவருடைய அருளின் திறத்தை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டவருங்கிறார். எவ்வளோ அழகான வரி, கற்பனை கடந்த ஜோதிங்கிறார். அப்படி வந்து பார்த்திங்கன்னா உன்னர் கரியான்னா என்ன சொல்லி முடிச்சிட முடியாது, வேதங்கள் சொல்லி முடிக்க முடியல. சிவபெருமானுடைய பெருமையை இறைவனின் பெருமையை சொல்லி முடிக்க முடியல. அதை தான் உன்னற்கரியான் ஒருவன். ஒருத்தன்னா பல்வேறு தெய்வங்கள் இருக்கேன்னா, நமது சமயத்தில் சிவன் ஒருத்தன் தான் தெய்வம், மித்தெல்லாம் அவருடைய பிம்பந்தான், எல்லாமே அவருடைய ஒரு கூறு. ஈசான தத்புருஷம் வாமதேவ அகோரம் சத்யோஜானம் சிவபெருமானுடைய ஒரு 5 தொழிலை பார்க்கக்கூடிய தேவதைகள். இது 5 25 சிவமூர்த்தங்கள். இந்த 25 சிவமூர்த்தங்களில் அகில அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை தெய்வமுமே அதில் அடக்கும். ஆக ஒருவன் இவர் ஒருத்தர் தான் பல்வேறு வடிவத்தில் நம்மளுக்கு அருள் செய்ய வர்றார். அதை அவருக்கு பிடிச்ச தெய்வத்தை பிடிச்சிக்கணும், பெருமாளை பிடிச்சிக்கலாம். எல்லாம் சிவபெருமானுடைய ஒரு பிரதிபிம்பம் தான். அதை தான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பான். யாராவது ஒருத்தர் ஓடுவன். சின்னங்கள்னா என்ன, சுவாமியை ஞாபகப்படுத்துகிற ஒரு காட்சியம். இதெல்லாம் சுவாமியை ஞாபகப்படுத்தும். ஞானசம்பந்தனுடைய தேவாரத்தை போல தோடு உடைய செவியன் அப்படின்னு நம்ம யாரை நினைப்போம், சிவபெருமானை தான் நினைப்போம். தோடு உடைய செவியன், விடை ஏறியோர், எருது மேலே இருக்கிறவர் யார் அப்படின்னு நம்ம சிவபெருமானை நினைப்போம். இப்போ விடை ஏறியோர், ஒரு தூ வெண்மதி சூடி, பிறையை அணிந்தவர் யார், தூ வெண்மதி சூடி, காடுடைய சுடலை பூசி, விபூதி பூசி இருக்கிறவர் யார். இதெல்லாம் சுவாமியோட சின்னங்கள். இந்த சின்னங்கள்லாம் சொல்ல சொல்ல இப்போ தூங்கிட்டு இருக்கே இந்த பொண்ணு தீசேர் மெழுகு ஒப்பாய், ஒரு நெருப்போட சேர்ந்த மெழுகு எப்படி உருகுமோ இந்த தேவாரத்தை பார்த்தோமே உருகுவான். தோடுடைய செவியனுமே ஆகா, அதை மனக்கண்ண அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற பொண்ணு அதை நினச்சி பார்த்து தீசேர் மெழுகு ஒப்பாயினா, நெருப்புக்கு பக்கத்தில் மெழுகை கொண்டு போனால் அந்த மெழுகு எப்படி உருகுமோ அப்படி உருகுவானா இப்போ தூங்கிட்டு இருக்கிறவர். அதை வந்து சொல்கிறார், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பார். நாங்கள்லாம் தோடுடைய செவியன்னாமே அவள் இந்த மெழுகு போல உருகி என்னமா சிவசிவா அப்படிங்குவாள். காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு சிவசிவா அப்படிங்குவாளாம். அதான் என்னன்னா சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். நாங்கள் சின்னங்களை சுவாமியோட அங்கே அடையாளங்களை சொல்ல சொல்ல சிவா சிவசிவா ஹரஹரா நம்ம பார்வதி பதையேன்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லி உருகுதியே. தென்னா அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போட்டு, தென்னான்னா தென்னாட்டவன்,
இன்றைக்கும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயர்கண்ணிய மகாராணியா இடபாகத்தில் வைத்திருக்கிற ஆலவாய் அண்ணல் இந்த மதுரையம்பதியை தலைநகராக கொண்டு 14 லோகத்தையும் ஆட்சி செய்தார். அந்த ஆட்சி செய்ததான் அவர் தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவருக்கு இறைவா போட்டுன்னு இதை அருளிய மாணிக்க வாசகரே சொல்றார். அப்படின்னா என்ன? தென்னாடு உடையவர், எந்நாட்டுக்கும் உரியவர். ஆனால் எந்நாட்டுக்கும் உரியவர் தென்னாடு உடையவர். அதுதான் தென்னா அப்படின்னா தென்னாட்டை உடையவர். என்னானை எண்ணறையன் எண்ணமுதன். ஏற்கனவே ஒரு பாட்டில் என்ன சொல்லியிருக்கோம்? அத்தன் ஆனந்தன் அமுதன். அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு அத்தன்னா ஒரு அப்பா முக்கியம். அப்பா போல உண்டா ஒரு பொண்ணுக்கு துணை தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணுக்கு அப்பா போல ஒரு பாதுகாப்பு உண்டா? கிடையாது. அடுத்து பருவம் எய்திய பின்னாடி கணவனை போல பாதுகாப்பு கிடையாது. பருவம் எய்தி கல்யாணமாகி குழந்தைகள் ஈன்று கடைசி காலத்தில் அமுதனாகவும் சுவாமி தான் இருக்கிறாரு. இறைவனோட ஒரு துணை நம்மளுக்கு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு 3 பருவங்களில் 3, அதுதான் என்னானை எண்ணறையன் எண்ணமுதன். அப்படின்னா என்ன? ஒரு அப்பாவை போல சிவபெருமான் இருந்து காப்பாற்றுகிறது. தோன்றா துணையாக உள்ளும் புறமுமாக இருந்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். அடுத்து என்னன்னா ஆனந்தன்னா ஒரு கணவன், ஒரு பர்த்தா. பாருங்கள், ஒரு பெண்ணு ஒரு அம்மா கிட்டேயோ ஒரு அப்பா கிட்டேயோ யார்கிட்டையோ கூட கேட்க முடியாத கணவன்கிட்ட கேட்க முடியும். அவ்வளோ உரிமை உலகத்திலே ஒரு பெண்ணுக்கு யார்கிட்ட உரிமை ஜாஸ்தின்னா கணவன்கிட்ட தான். கணவனை போல உரிமை வேறு யார்கிட்டையும் கொண்டாட முடியாது. மகன்கிட்ட கூட ஒரு அளவு தான், பேரன் பேத்தினா கூட ஒரு அளவு தான், அண்ணன் தம்பினாலும் ஒரு அளவு தான், பெத்த அப்பாவே ஆனாலும் அம்மாவே ஆனாலும் ஒரு அளவு தான். ஆனால் பர்த்தா அப்படின்னா பாரிக்கும் பாசமாக பற்றுறது பாரிக்கும் மாரியனேங்கிற. அப்படி ஒரு பர்த்தா அப்படின்னா கணவன், அப்படின்னா துணைவன், கேழ்வன், அப்படின்னா எல்லா உரிமையும் ஒரு பெண்ணு அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துலையும் ஆனந்தனா சுவாமி இருக்கிறார். அப்படி கடைசியில் இந்த பிறவி நோய்க்கு அமுதமாகவும் இருக்கிறார். அதைத்தான் என்னானை எண்ணறையன் என்னமுதன் என்றால் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலதியோ. முதனா சிவசிவான்னு தோடுடைய செவியன்னா உருகி சிவசிவான்வைய. இப்போ நாங்கள் வெவ்வேறாக அவருடைய புகழை பாடிக்கிட்டே வரோம், கேட்டு தூங்கிட்டு இருக்கிறையே. இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழால் கிடத்தியால். ஒரு வண்ணஞ்ச பேதைன்னா கல் மனசு கொண்டவே தூங்குவான் பாரு. இப்போ ஒரு முன்னாடியே ஒரு காட்சி நடக்குது, ஏதோ ஒன்று ஒரு துன்பியல் நாடகம் இல்லை ஒரு துன்பியல் காட்சி நடக்குதுன்னா நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்மள கண்ணீர் வரும். ஒரு நாய் அடிபட்டுருச்சோ, ஒரு 2 பேர்த்துக்கு சண்டை வந்து ஒரு ஆள் அடிபட்டாரோ, அதை பார்த்தோமே நம்மளை அறியாமல் அவர் யாரோ எவரோ, ஆனால் அந்த காட்சி நம்மளை உள்ளே ஒரு உருக்கம் செய்யும். பாவம் கஷ்டம், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம். இல்லை முடியலன்னா இறைவனை வேண்டிய அவனுக்கு ஒரு நல்ல வழியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் யார் இப்படின்னா கல் நெஞ்சம் படைச்சவே அதையும் அப்படி பார்ப்பான் பாருங்க, வேடிக்கை பார்க்குறேன். அதோட ஒப்பு நோக்கி சொல்கிறான், உனக்கு முன்னாடி ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்குது, அதுக்கு கரையாத மனது கல்மனது, அந்த கல்மனதை உடைய வண்ணஞ்ச பேதையர் போல் வாழால் கிடத்தியால். நீ அப்படி தூங்கிட்டு இருக்க, என்னே துயிலின் பரிசேலோர் என்பாய். அப்படின்னா என்ன? துயில் தூக்கத்தோட பரிசு இதுதானா? சுற்றி என்ன நடக்குதுங்கிறது கூட தெரியாமல் தன்னை மறந்து தூக்குறேன். ஓ, தூக்கத்தோட பரிசு இதுவா? என்னானை எண்ணறையன் என்ன முதன்னு சொல்லி நீ ஒரு தீசேர் மெழுகு போல உருகி சிவன் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் சிவசிவான்னு சொன்ன பெண்ணா இப்படி தூங்குற. ஓஹோ, தூக்கத்தோட பரிசு இப்படியா? இதோட பரிசு இவ்வளவு கொடூரமானதா? ஒரு கல் நெஞ்சம் படைத்த பெண் போல, வஞ்சியர் போல, ஒரு வஞ்சக நெஞ்சகத்து உடைய ஒரு பெண்ணை போல இப்படி இது கேட்டும் கேளாமலும் தூக்குறீங்க. தூக்கத்தோட பரிசு சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு இந்த பாடலில் பாடுற பிரிச்சுட்டோம்.